டே டு டே லைஃபோட குட்டி ஸ்டோரி பார்த்துடலாமா? அதில் இன்னைக்கு டே 2. எப்பவும் போல் மார்னிங் கிளந்ததும் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணதும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பண்ணைக்கு கிளம்பிட்டோம். பண்ணைக்கு போனதும் இந்த மாதிரி தார்பாவெல்லாம் மேலே தூக்கி கெட்ட ஆரம்பிச்சிட்டோம். கெட்டி முடிச்சதும் வாழைக்கு தண்ணி பாய்க்கிறதுக்காக அங்கேருந்து அப்படியே மோட்ரு போட போயிட்டோம். அதுக்கப்புறம் மோட்ரு போட்டு விட்டதும் வாழைக்கு தண்ணியை திருப்பி விட்டுட்டு பிராய்லர் கோழிக்கு தீவனம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட பிராய்லர் கோழிங்களுக்கு தீவனம் வச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி 8:30 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து போயிட்டு நேற்று வான் கோழிங்களுக்கு இற வச்சிருந்த எல்லா டப்பாவையும் எடுத்து வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு வழியாக எல்லா டப்பாவையும் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு வான்கோணிகளுக்கு தண்ணியும் சாப்பாடு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சாப்பாடு வச்சு முடிச்சதும் அங்கேருந்து அப்படியே போயிட்டு நம்ம பப்பீஸுங்களுக்கு ஃபீடிங் வைக்கிறதுக்காக பிளேட்டை வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பிளேட்டை வாஷ் பண்ணி முடிச்சதும் பப்பீஸுங்களுக்கு ஃபீடிங் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபீடிங் வச்சு முடிச்சதும் அங்கேருந்து அப்படியே போயிட்டு வான்கோழிங்களுக்கு இற பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட அவங்களுக்கு இற பார்த்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே 10:30 மணி ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்து வச்சிருந்த இறைங்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் வான்கோழிங்களுக்கு போட்டுட்டோம். போட்டு முடிச்சதுமே சடனாக ஒரு கால் வந்துருச்சு. ஏன்னா நம்ம கிவ்அவே பண்ண பப்பி சேஃபாக கஸ்டமரோட ஹேண்டுக்கு ரீச் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கஸ்டமரும் செம்ம ஹாப்பி, நம்மளுக்கும் ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன, நம்ம தம்பி கரெக்டாக நமக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டான். அப்புறம் அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பவும் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். முட்டை கோழிங்களுக்குலாம் தீவனம் போட்டு முடிச்சுட்டு சிக்கன்லாம் டெலிவரி பண்ண வேண்டியது இருந்து, ஸோ அதுக்காக கிளம்பிட்டோம். அப்புறம் சிக்கன்லாம் டெலிவரி பண்ண வேண்டியதெல்லாம் டெலிவரி பண்ணி முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட 2 மணி ஆயிடுச்சு. வீட்டுக்கு போனதும் சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் ஒன்று போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன, திரும்பவும் பண்ணைக்கு கிளம்பிட்டோம். பண்ணைக்கு போனதும் வேலையாக பப்பீஸ்க்கெலாம் ஃபீடிங் வச்சுட்டு அப்படியே நம்ம வான்கோழிங்களுக்கு இற தண்ணியெலாம் வச்சுட்டு தார்பாவை இறக்கி விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்ததும் குளிச்சுட்டு அப்படியே நம்ம ஃப்ரெண்டோட தோட்டத்துக்கு கிளம்பிட்டோம். இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னா, நம்ம ஃப்ரெண்டு ஸ்மைலி திரே ஒரு சின்ன விஷயமாட்டு தென்காசி வரைக்கும் போயிட்டான். ஸோ 2 நாளாக நம்மளை தண்ணி பாய்க்க விட்டுட்டான். ஸோ நம்மளும் தோட்டத்துக்கு வந்ததும் தண்ணி பாய்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்கங்கே ஓஸ்லாம் உருவி கிடந்துச்சு, அதெல்லாம் எடுத்து ஒழுங்காக மாட்டி வச்சுட்டு இருந்தோம். சடனாக வந்துட்டு இருந்த தண்ணியெலாம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா பைப்பு வேற உடஞ்சி போச்சு. உடனே அறக்க பறக்க ஓடி போய் ஒரு வழியாக மோட்டர் ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணி முடிச்சதும் உடஞ்சிருந்த பைப்பை மாட்டலான்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம், மாட்ட முடியல. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி சொல்லிட்டு கப்ளர்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டு எடுத்துகிட்டு வந்து மாட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எப்பா, இதை மாட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடி போதும்னு ஆயிடுச்சு. இப்போ தான் இதில் உள்ள கஷ்டம் என்னங்கிறது நல்லாவே புரியுது. கிட்டத்தட்ட இதை மாட்டி முடிக்கிறதுக்குள்ளேயே 2 மணி ஆயிடுச்சு. என்ன சொல்கிறதுனே தெரில. இவங்கெல்லாம் இதை எப்படி தான் ஃபேஸ் பண்ணுறாங்களோ. சரி, ஓகே. என் ஃப்ரெண்டு ஸ்மைலி திரையை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்கெல்லாம் க்ரீன் கலர் கரெக்டாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, டாடா, பாய்.